welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? Sometimes சமைக்கிறக்கே பிடிக்காது. ஆனா சமைச்சே ஆகணும். அப்ப என்ன பண்றது? அப்போ நான் சொல்றதை நீங்க பண்ணுங்க. நாங்க ஆங்கிலோண்டியன்ஸ் இந்த சூப்பரான சிக்கன் விந்தாலு செய்வோம். ரொம்ப குயிக்கா கொஞ்சம் இன்கிரீடியன்ஸோட. அதை இன்னைக்கு ட்ரை பண்ணலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதுல கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு நான் சேர்த்திருக்கேன். இதை நீங்க அரைச்சு கூட சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நான் 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்க போறேன். அதனால 3 வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த நேரத்துல 1.5 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இது யார் எனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சித்தி தான். ஜிலியான்டா அப்படின்னு நாங்கள் கூப்பிடுவோம். அவங்க சூப்பராக சமைப்பாங்க. அண்ட் அவங்க இந்த குழம்பு வச்சாங்கன்னா என் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க செஞ்சது மாதிரியே செய்யன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை பெருசாக கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க இதை செய்யலாம். எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எதையுமே அரைக்கவே வேணாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த நேரத்துல 2 ஸ்பூன் சில்லி பவுடர் தான் இப்ப சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் நான் இப்ப சேர்த்திருக்கேங்க. உப்பு 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலாலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க. இப்போ நம்ம சிக்கன் 1 கிலோ நான் சேர்த்துறேன். அந்த மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் இப்ப சேர்த்திருக்கேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இதிலே குக் ஆகட்டுங்க. இப்போ இனி கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் விந்தாலு பாத்தீங்கன்னா சூடான ரைஸ், 2 அப்பளம் வச்சு நல்லா சாப்பிட்டு பாருங்க. வேற எதுவுமே வேணாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கொத்தமல்லி கடைசியா கார்னிஷ் பண்றதுக்கு தான். பட் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அதுல சேர்த்து நம்ம குக் பண்ணலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ண விடலாம். 3 விசில் போயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அந்த கலர் எல்லாமே ரொம்ப லேசியா இருக்கு. சமைக்க தோணலைன்னா கண்டிப்பா இந்த சிக்கன் விந்தாலுவை ட்ரை பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். சிக்கன் விந்தாலு ரெடியோ ரெடி.